மூன்றாவதாக சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது. இறைவனை பித்தா என்று திட்டியதனால நீ பித்தா என்று அடியெடுத்து கொடுத்து பாட சொன்ன பாடல் இது. தலம் திருவெண்ணை நல்லூர், பண் இந்தலம், 7ஆம் திருமுறை, பதிகை எண் 1. பித்தா பிறை சோடி பித்தா பிறை சோடி பெருமானே அருளாள பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள அருளாள ஆழ்தல் அப்படிங்கிற பொருள். அந்த லா சரியாக உச்சரிக்கணும். அருளாலான்னா லாலா ஆட்டுற மாதிரி அர்த்தம். அருளாளா நல்லா அழுத்தமாக சொல்லணும். அருளாளா எத்தான் மறவாதே நான் முடித்த உடனே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தாளம் சரியாக வரும். எத்தான் மறவாதே நீனை நினைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் மனம் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோரருட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாயினே அத்தா உனக்கு ஆளாயினே அல்லேன் எனலாமே அல்லேன் எனலாமே. அடுத்து கடைசி பாட்டு எடுத்துங்க. கடைசி பாடல் காரூர் புனல் எய்தி கரை கள்ளி. அது பாராயண முறை கொஞ்சம் வேகமாக பாடுறது. அதனால் காரூர் புனல் எய்தி திரை கள்ளி திரை கையால் காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரன் எம்பெருமார்காள் ஆரூரன் எம்பெருமார்காள் அல்லேன் எனலாமே. சேர்த்து பாடணும். ஆரூரன் எம்பெருமார்காள் சேர்ந்துங்க, அப்படியே சேர்த்துருங்க. ஆரூரன் எம்பெருமார்காள்
ஆரோரண்யம். நிறுத்துங்க, அப்படியே முதல் மாதிரி கொண்டு வந்துடலாம். முதல் வரிப்பாடல் அதுவே. ஆரோரண்யம் ஆரோரண்யம் பெருமார்காள் அல்லேன் எனலாமே. ஓரளவு கொஞ்சம் கொண்டு வந்தல இல்லையா, பாடிடலாம் இல்லையா? சரி. அடுத்தது மந்திரமாவது நேரு திருஞான சம்பந்த பெருமான் அருளியது. இந்த வரலாறுலாம் அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவன் அவன். அந்த கூனை நிமிர்த்த பதிகம், வெப்பு நோய் நீக்கிய பதிகம். சமணர்களால் தீர்க்க முடியாத ஒன்றை திருஞான சம்பந்த பெருமான் விபூதி தடவி மந்திரமாவது நீர் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி வெப்பு நோய் நீக்கிய பதிகம் இது. அற்புத பதிகம். தலம் திரு ஆலவாய், பண் காந்தாரம், ராகம் நவரோஸ். இரண்டாம் திருமுறை. மந்திரமாவது நேரே மந்திரமாவது நேரே. ரூ நல்லா சொல்லணும். ரூ வானவர் மேலது நேரு மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாய். சேர்த்து அந்த திருன்னு சேர்த்து படிச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும் அந்த வார்த்தை. செந்தூவர் வாயும் திரு ஆலவாயான் திரு நீரே செந்தூவர் அடுத்தது அந்த பாராயண முறையில் 1-2 பாடல்கள் பாடிட்டு திருநீத்து பதிகத்தில் மட்டும் இந்த வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. எல்லா இடத்துலையும் நீரு நீரு நீருன்னு வரும். கடைசியில் நீரே திருநீர் தான் எல்லாத்துக்கும். தேற்றேகாரம்னு சொல்கிறோம் தமிழில். அந்த ஏகாரத்துக்கு தேற்றேகாரம் தெளிவு, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. திருநீரேன்னு பாரு கடைசியில். பாடுங்கப்பா. வேதத்தில் உள்ளது நீரு வெந்து உயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீதப்புணல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான்
திருநீரே முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திரு நேற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றே தென்னன் உடலுற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே இந்த திருநீற்று பதிகத்தை பாடி யாருக்காவது வீட்டில் ஜுரம் வந்ததுன்னா விபூதி தடவுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த பதிகத்தை பாடினீர்களானால் கூனே நிமித்துட்டார் இல்லையா, கூனே நிமித்துட்டார். ஆகையினால் ஜுரம்லாம் சாதாரணமானது. அதனால் வெப்ப நோய் நீண்டது. அந்த பதிகத்தை பார்த்தோம். அடுத்ததாக திருஞான சம்பந்த பெருமான் அருளிய ஐந்தெழுத்து பதிகம். ஐந்தெழுத்து உண்மை. காந்தார பஞ்சமம். பண் என்பது காந்தார பஞ்சமம். கேதார கவளை ராகம், 3ஆம் திருமுறை. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தேனும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தேனும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் உறங்குகின்ற நேரத்திலும் விழித்திருக்கின்ற நேரத்திலும் மனம் கசிந்து ஒருமனப்பட்டு ஐந்தெழுத்தை ஓதினோமானால் எல்லாம் கிடைக்குங்கிறத இங்கே சொல்கிறாரு. பஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தேனும்
நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே கூற்று கூற்று அப்புறம் மறுபடியும் கொண்டாடலாம். ஏன்னா யமனையே அஞ்சும்படியாக உதைத்து தள்ளியது ஐந்தெழுத்து. கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திரம் நான் மறை மந்திரம் நான் மறை. இந்த மறை என்ற சொல்லுக்கு வேதம் என்பது பொருள். அதே இடையின ரகரம் சின்ன இருக்கு இல்லையா, அந்த ரகரம் போட்டோம்னா மான் அர்த்தம். மறை என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள். இங்கு வேதத்தை குறிக்கின்றது, அதனால் அழுத்தமாக சொல்லணும். மந்திரம் நான் மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. அடுத்தது கடைசி பாடல் கொண்டாங்க. நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான் மறை நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய மன்னன் உண்ணிய அப்படின்னா உண்ணிய அப்படின்னு 2 சுழி நகரம் போட்டால் தியானித்த நினைத்த அப்படின்னு அர்த்தம். 3 சுழி நகரம் போட்டோம்னா சாப்பிட்றது, உண்ணுதல் சாப்பிட்றது. 2 சுழி போட்டோம்னா நினைத்த தியானித்தன்னு அர்த்தம். கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அத்தமிழ் மாலை ஈரைந்து மஞ்செழுத்து உற்றன வல்லவர் கும்பராவரே உற்றன வல்லவர் கும்பராவரே. இப்போ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவீங்க இல்லையான்மே? ஈஸியாக இருக்காது. சரி, அதே 5 எழுத்து உண்மைதான். நமச்சிவாய பதிகம். பண் கௌஷிகம். இதில் என்ன போட்டிருக்குன்னா மண்ணுன்னு போட்டிருக்கு, அதை மாற்றிங்க. பண் அப்படின்னு அர்த்தம். எழுத்துப்பிழை வரும், அதாவது பிரிண்ட் மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன், அச்சுப்பிழை வரும். பண் கௌஷிகம். ராகம் பைரவி. 3ஆம் திருமுறை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை ஓதுவார்க்கு நல்ல நெறியை கொடுப்பது நமச்சிவாய என்ற பதிகத்தை பாடியிருக்கின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி
கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கே உய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கே உய்ப்பது. உய்ப்பதுன்னா சேர்ப்பதுன்னு அர்த்தம். நல்ல நெறிக்கு சேர்ப்பதுன்னு அர்த்தம். வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புவாரவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பதே செம்போனார் திலகம் செம்போனார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே நம்பன் நாமம் நமச்சிவாயவே மந்தரம் மன ஆறாவது பாடல். மந்தரம் மன பாவங்கள் மேவிய. எதுக்காக அந்த பாடல் எடுத்துக்கிட்டேன்னா, மந்திர மலை போல் பெரிய பெரிய பாவம் செஞ்சால் கூட நமச்சிவாயன்னு சொன்னால் நீங்கிடும் அர்த்தம். அதுக்காக தான் இந்த பாடல் எடுத்தேன். மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால். சிந்தும் வல்வினை, வல்வினைலாம் போயிடும், செல்வம் பெருகும். மல்குதல்னா பெருகுதல். சிந்தும் வல்வினை வல்வினை சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால். நந்தி நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் நந்தி நாமம்
நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல். இந்த இடத்துல சந்தைன்னா மார்க்கெட் கிடையாது, சந்தம்னா ஓசைன்னு அர்த்தம். ஓசை மிகுந்த ஞான சம்பந்தருடைய பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்கவல்லார்களே பந்த பாசம் அறுக்கவல்லார்களே பந்த பாசம் அறுக்கவல்லார்களே. அதுக்கடுத்தது திருநாவுக்கரசு பெருமான் அருளியது.